ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு கேக் தான் செய்ய போகிறோம். எப்போவும் மரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். இப்படி கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் மனமாகவும் இருக்கனால நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளி கிழங்கு மேலே மண் இருக்கும். ஸோ சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மேல் தோல் நீக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு வந்து துருவிக்கங்க. எப்போவுமே மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டிங்கன்னா 1 நாள் இல்லைன்னா 2 நாளுக்குள்ளே குக் பண்ணி சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாகிடும், கசப்பு தன்மையும் வந்துடும். கிழங்கு பாருங்கள், மேல் தோல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ துருவிக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா கடலூரில் பன்ரோட்டி சைடில் ரொம்ப ஃபேமஸ், நல்லா விளைச்சலாங்க. இந்த 2 கிழங்கு ஒன்றா சேர்ந்தால் எந்த அளவுக்கு தடிமானமாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பன்ரோட்டி கிழங்கு இருக்கும். நல்லா தடிமானமாக வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா கிழங்கும் துருவியாச்சு. இப்போ இது நம்ம கப் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். கப்பில் நல்லா அழுத்தம் கொடுத்து மெஷர்மெண்ட் பண்ணதில் 3 கப் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பெரிய தேங்காயில் பாதி மூடி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பல்ஸ் மோடில் 2-3 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இதை போல் 2-3 சுற்று விட்டு எடுத்திங்கன்னா நல்லா துருவின தேங்காய் மாதிரி இப்படி கிடைக்கும். இது நான் மெஷர்மெண்ட் கப்பில் அழுத்தம் கொடுத்து மெஷர்மெண்ட் பண்ணதில் 1 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த நெய் மெல்ட் ஆனதும் 10 முந்திரி, 10 பாதாம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்காங்க. அது கூடவே ஒரு 10 கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்காங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்காங்க. ரவை நல்லா வறுப்பட்டு வாசம் ஓரளவுக்கு குறைப்போம் இல்லையா, அது மாதிரினா இருக்கக்கூடாது. இந்த சூடான நெய் ரவை முழுவதும் படுற மாதிரி வறுத்துக்கிட்டா போதும். ரவை கலர் மாறக்கூடாது. அது மாதிரி நம்ம சேர்த்துருக்க நெய் ரவை முழுவதும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ரவையில் சூடாக இருக்கும், அதே மாதிரி அந்த பாத்திரமும் சூடாக இருக்கும். அந்த சூடே தேங்காய் லைட்டாக வதங்குறதுக்கு போதுமானதாக இருக்கும். ரவையும் இந்த தேங்காய் துருவலும் அந்த சூடான நெய்யில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல, சேம் இதே மாதிரி ப்ராசஸ் செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கோங்க. கேக்குடைய கலர் மாறிடும், அதனால தான் நான் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ணாமல் கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை நம்ம கையுடைய ஹீட்டுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிடும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் பாலோ தண்ணியோ ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா மரவள்ளி கிழங்கு துருவி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குல பால் இருக்கும். சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி ஈரப்பதமாக இருக்கும். கேக் பேக் ஆகிறதுக்கு இந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்காதீங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல ஈரப்பதமாக இருக்குது. நீங்கள் கேக் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த கேக் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் கேக் பேக் பண்ணதுக்கப்புறமா ஒட்டாமல் வரும். இப்போ மரவள்ளி கிழங்கு மிக்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ஒரே ஈவனாக இருக்க மாதிரி இதை போல் சரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேன். இது போல் பாதாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் ஆகி வரும்போது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸ்பூன் வச்சு இதை போல் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் ஆகும்போது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் மேலே பேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்னிஷ்காக பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் நல்லா நெய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு கேக் நம்ம குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். பிஃபோராகவே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த கேக் வச்சுருக்க பாத்திரம் அப்படியே குக்கர் உள்ள வைக்கக்கூடாது, ஸ்டாண்ட் மேலே தான் வைக்கணும். இது மாதிரி பழைய குக்கர்னால் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க.
கேக்கு பிஸ்கெட்லாம் செய்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குக்கர் நல்லா கனமாக இருக்கனால நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகும், ஓடிஜியில் வந்து பேக் பண்ணுற மாதிரி. இந்த கேக் பாத்திரம் கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக பேக் ஆகும். குக்கர் மூடியில் கேஸ் கட்டும் விசிலும் எடுத்துடுங்க. இப்போ நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 hour பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெய்ஃப் இல்லைன்னா டூத் பிக் வந்து இன்செர்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் 1/2 hourக்கு முன்னாடி நெய்ஃப் வந்து இன்செர்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ லைட்டாக ஒட்டிச்சு. இப்போ வந்து 1 hour ஆகுது. இன்செர்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. கேக்குடைய சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் பார்க்கும்போதே தெரியும், மேலே பாருங்கள் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நம்ம வந்து மேலே நெய் சேர்த்துருக்கனால நல்லா கலர் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள் கேக்குடைய சூடு முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ டிமோல்டு பண்ணிக்கலாம். கேக் பார்க்கும்போதே தெரியும், நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். வீடியோ ஷூட் எப்போ முடியும்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு. மரவள்ளி கிழங்கு மிக்ஸ் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து முழுமையாக சேர்க்கறதுக்கு இடம் பத்தலை. அதனால் நான் ஒரு குட்டி பவுலில் போட்டு அதுவும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த குட்டி பவுலில் போட்டது பார்த்தீங்கன்னா மேலே நெய் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. ஓரங்களில் வந்து நெய் வச்சு கூட எடுக்க வேண்டாம். லைட்டாக இதை போல் கையிலே வந்துட்டு லைட்டாக நகர்த்தி விட்டிங்கன்னா போதும், அழகாக டிமோல்ட் ஆகிடும். ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணியிருக்கனால டிமோல்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாகவே ஆகும். மரவள்ளி கிழங்கு கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகியிருக்கு. அடியில் பாருங்கள் கொஞ்சம் கூட கருகாமல் இருக்குது. நான் சொன்ன அளவுகளும் பேக் பண்ணுற டைமும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே வச்சு பாருங்கள். பர்ஃபெக்டான மரவள்ளி கிழங்கு கேக் நீங்களும் செஞ்சுடுவீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். சுவை மட்டும் இல்லைங்க, வாசம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்குடைய வாசமும் நம்ம சேர்த்துருக்க நெய், ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கமகமன்னு மனமாக இருக்குது. கேக் பீஸ் போடும்போதே ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கோங்க, கன்ஃபார்மாக கிடைக்காது. ஏன்னா சுவை அட்டகாசமாக இருக்கனால யாருமே ஒரு பீஸோடு வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுவை இருந்துச்சு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா மனமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ மரவள்ளி கிழங்கு வாங்கினாலும் வீட்டில் இருக்கவங்க இந்த ரெசிபி தான் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆகிடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது ரெசிபி தேவைப்பட்டாலும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.